இது சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் பத்தின ஒரு சுருக்கமான அலசல். வாழ்க்கையில பணத்துக்கும் பதவிக்கும் நாம ஏன் அடிச்சுக்கிறோம், ஆனா இறைவனை தேடுற பாதையில மட்டும் ஏன் எந்த போட்டியும் இருக்கறதில்லங்கிற ஆழமான உண்மையத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த உலக ஆசைகளை எடுத்துக்கலாம். பணம், பதவி இதையெல்லாம் தேடும்போது போட்டி எப்படி உருவாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட துறையில இன்னொருத்தர் நுழையும் போதுதான் அங்க பகையே ஆரம்பிக்குது இல்லையா? இது எப்படின்னா, ஒரு நாற்காலிக்காக 10 பேர் அடிச்சுக்கிற அந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரி தானான்னு கேட்டா நிச்சயமா அப்படிதான் நம்ம உலக ஆசைகள் வேலை செய்யுது. ரெண்டாவது ஆன்மீக பாதை. உலக விஷயங்களுக்கு அப்படியே நேர்மாறா இறைவனை அடையிற பாதையில யாரு கூடவும் எந்த போட்டியுமே கிடையாதுங்க. உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எல்லாருமே ஒரே இலக்க நோக்கி ஓடினா அங்க ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆவான்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பாதையில இடப்பற்றாக்குறையோ முண்டியடிச்சிட்டு போற நெருக்கடியோ அறவே கிடையாது. கடைசியா இந்த ஆன்மீக பயணத்துல இறைவனை தேடுற மத்தவங்களுக்கு நாம எந்த அளவுக்கு துணை புரிறோமோ அந்த அளவுக்கு நாமே இறைவனுக்கு சொந்தமாகறோம். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு மெழுகுவர்த்திய வச்சு இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏத்துறதுக்கு ஒப்பிடலாம். இதனால வெளிச்சம் கூடுமே தவிர குறையவே குறையாது. இதனால தான் புகழ்பெற்ற ஞானி தாயுமானவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சுருக்கமா சொல்லணும்னா, உலக விஷயங்கள்ல மத்தவங்கள வீழ்த்துவது வெற்றி, ஆனா இறை தேடல்ல மத்தவங்கள உயர்த்துவதே உண்மையான வெற்றி.